ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நாம் டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மலை பாம்பும் மான் குட்டியும். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குரட்டி என்ற பெயர் கேட்டால் மாஞ்சாறு காட்டில் சிறுத்தை புலியும் கூட பயப்படும். 20 அடி நீளமாக மரங்களில் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பு கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது. பழுப்பு என்ற பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமாக கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்ப அரிது. மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள், முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும். சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூட தாக்கும். ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது. காட்டெருமை, கன்று, சிறுத்தை போன்றவை கூட தனது குருட்டு பிடியால் நொறுக்கி எடுத்துவிடும். அதனாலே அதற்கு குருட்டி என்று பெயர் வழங்கி வந்தது. குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையை பார்த்து கொண்டு இருந்தது. மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மீளா மான்குட்டி அதன் கண்ணில் பட்டது. நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது. அநேகமாக அந்த மான்குட்டி மிகவும் குறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரலாம். அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாகத்தான் வர வேண்டும். அந்த மீளா மான் ஆற்றில் இறங்கியது. குரட்டியின் வாயில் நீர் சுரந்தது. மீதமுள்ள குரட்டி தனது உடலை கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது. பார்வை மற்றும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது. ஆற்றில் மான் நீந்தியது. அதே மரத்திலிருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கி பிடித்தது. ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிற்று போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுத்தையின் எலும்புகள் மடமடவென்று முறிந்தது. மான் கரையேறி விட்டது. குரட்டி அசையாமல் இருந்தது. அந்த மரத்திற்கு அருகில் வந்து பாதையை சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான். சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது. குரட்டி மான்குட்டியின் கழுத்தில் மாலையாக விழுந்தது. அம்மா என்று கதறியபடி மான்குட்டி எதிர்பாராத தாக்குதலில் நிலை குலைந்து போனது. அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது. குரட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குரட்டி அதன் முகத்தை பார்த்தது. பாவமாக இருந்தது. அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானை சுற்றியது. மான் தேம்பி அழுதது. அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. குரட்டி இப்படி திடீர்னு தாக்குதலில் நடத்தும்போது எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாது. ஆமாம், ஏன் அழுகிறாய் என்றது குரட்டி. மான் தன் அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது, இப்பொழுது சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது. சாகும் முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்றிய பெருமை என்னை சேரும். நீங்கள் மனம் வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது. நான் எப்படி உதவ முடியும் என்றது. மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேர்கிறேன். பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொன்று சாப்பிடு என்றது மான். நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூட வா. நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்துவிட்டு நீ என்னை கொன்று சாப்பிடு. உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது. உன் வேகம் என் வேகம் என்ன என்றது குரட்டி. என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். நான் உன் உடலை சுற்றியபடி இருப்பேன். என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குரட்டி. அது அதற்கு ஒத்துக்கொண்டது. குரட்டியை சுமந்தபடி சென்றது மான். மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்றது. நாவல் பழங்களை சேகரித்து கொண்டது. மலைப்பாம்பு தன் உடலை சுற்றி இருக்க உற்சாகத்துடன் நடந்தது. தன் அம்மாவுக்காக தன் உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு சந்தோஷமாக இருந்தது. மான் தன் இருப்பிடம் அருகில் வந்தது.
தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது. குறட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கியது. நாவல் பழங்களை கொடுத்து விட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால், அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உன் அம்மா எனக்கு உணவாக நேரிடும் என்றது குறட்டி. நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், என் வார்த்தையை மீறமாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான்குட்டி. குறட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறைந்து கொண்டது. அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காற்றிருந்தது. அங்கு 15-20 மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தது. அதில் 2-3 மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தன் தலையை குத்தி கிழித்து விட முடியும். இப்படித்தான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை 2 பெரிய மீளா மான்கள் கொம்பினால் நசுக்கி எடுத்து விட்டன. அந்த மலைப்பாம்பு அங்கேயே உயிர் விட்டது. பயம் என்றால் என்னவென்று தெரியாத குறட்டிக்கு கூட கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது. கையில் கிடைத்ததை விட்டு விட்டோமே என்று கூட ஆதங்கமாக இருந்தது. எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. குறட்டி பெரிய தனது உடலை வளைத்து நெளித்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ அரவம் கேட்டது. அதோ மான்குட்டி தனியாக வந்தது. என் கடமை முடிந்தது, என் வார்த்தையை நான் காப்பாற்றி விட்டேன், உனக்கு எனது நன்றி என்று சொன்னவாறு குறட்டியிடம் முன் வந்து நின்றது மான்குட்டி. குறட்டியின் முரட்டு தோளையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது. என்னை பற்றியா சொன்னாய் என்றது குறட்டி. இல்லை, எனக்கு உதவி செய்த உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை கொன்று தின்ன போகும் நான் எப்படி உனக்கு உதவியவன் ஆவேன்? நீ சொன்னது சரிதான். ஆனால் நீ உதவாவிட்டால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். பெற்றோருக்காக தனது உயிரை தருவதை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? குறட்டி தன் தலையை மெல்ல உயர்த்தி மான்குட்டியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தது. தாய்க்காக தன் உயிரை தர துணிந்த உன்னை வணங்கினால் எனக்கு பெருமை என்று சொல்லியபடி குறட்டி அதன் உயிரோடு விட்டுவிட்டு சென்றது. மான்குட்டி குறட்டியை ஆச்சரியமாக பார்த்தது. மரக்கிளைகளில் தவழ்ந்து அதன் உடம்பின் கருப்பு புள்ளிகள் வைரமாக மின்னியன. நன்றி.